வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். இன்னைக்கு நம்ம எந்த ரெண்டு டீம் பத்தி பார்க்க போறோம்னா கேகேஆர் அண்ட் பிபிகேஎஸ் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் செகண்ட் பிளேஸ் ரன்னர் அப்ல முடிச்சாங்க பிபிகேஎஸ். அதை பத்தியும் கேகேஆர் கொஞ்சம் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஃபார்ம்ல டிப் இருந்தது, யாரும் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வருஷம். அதுவும் இல்லாமல் நிறைய இன்ஜுரிஸ், நிறைய ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆர் பத்தி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பிபிகேஎஸ் பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் போயிருவோம். லாஸ்ட் இயர் வந்து 8th பிளேஸ்ல முடிச்சாங்க கேகேஆர். கொஞ்சம் ஒரு சுமாரான டோர்னமெண்ட் தான் ஓவராலா அவங்களுக்கு. இந்த கேப்டன்சி, ரஹானேவோட கேப்டன்சியும் கொஞ்சம் பெரிய லெட் டவுனா தான் இருந்துச்சு. நல்லா ஆக்ஷன் வந்தாங்க, நல்லா தான் டீம்ஸ் எல்லாம் பிக் பண்ணாங்க, எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. பத்ரினாவை எடுத்தாங்க, பத்ரினாவுக்கு ஒரு பேக்கப்பா வந்து முஸ்தபிசூர் எடுத்தாங்க. ஹர்ஷித் ராணா அவங்களோட லீடு பேஸ் பவுலிங் அட்டாக். அப்புறமேட்டு அவங்கள்ட்ட அந்த 60 கோடி ரூபாய் பட்ஜெட் இருந்ததால அவங்க நினைச்ச பிளேயருக்கு போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அடி வந்து அதுக்கப்புறம் தான் விழுக ஆரம்பிச்சுது. எனக்கே ரொம்ப பரிதாபமா போச்சு. நான் ஒரு செகண்ட் யோசிச்சேன், கேகேஆர் பரவாயில்லையா, செம்ம டீமா எடுத்திருக்காங்க இந்த வாட்டி, பயங்கரமா பண்ணுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் த ஆக்ஷன் அதான் நடந்துச்சு. ரீசெண்ட் இந்தியன் டீம் ஆல்ரவுண்டர் ஹர்ஷித் ராணா வேற இன்ஜுரி. பேட்டிங்லயும் கொஞ்சம் மேலதான் ப்ரொமோட் பண்ணி கம்பீர் சூப்பரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கும் இன்ஜுரி. அதான் பார்க்கலாம், நிறைய ரீப்ளேஸ்மெண்ட். எந்த இந்தியன் பிளேசஸ்மே வந்து நல்லா வெல் ரெகக்னைஸ்டா இல்ல, நல்லா ஏற்கனவே போட்டிருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மாதிரி தெரியல. நம்ம ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 போட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 வந்து ஃபின் ஆலன் ஓப்பனிங் அலாங் வித் டிம் சைஃபர்ட் போட்டிருக்கேன். அஜிங்கிய ரகானே நம்பர் 3, அன்கிரிஷ் ரகுவன்சி. அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து பயங்கரமா ஆடினாருன்னு சொல்லி பார்த்தேன் நான். சூப்பரா ஆடி இருக்காரு. ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் எ வெரி டேலண்டட் பிளேயர். அதுக்கப்புறம் கேமரான் கிரீனை போட்டிருக்கேன். இது எப்படி வேணா ஷஃபிள் பண்ணிக்கலாம். நம்பர் 3ல கூட கேமரான் கிரீன் அவங்க நினைச்சா ஆட வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், ஆகாஷ் தீப் அகைன் ரூல்ட் அவுட். அந்த இடத்துல வேற யாராவது வச்சு ரீஃபில் பண்ணணும் அவங்க. வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா, இந்த பிளேயிங் 11 தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் சப்ல வந்து உம்ரான் மாலிக் அண்ட் அனுகுல் ராய் போட்டிருக்கேன். மேபி அந்த ஆகாஷ் தீப் பிளேஸ்ல உம்ரான் மாலிக் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல கார்த்திக் தியாகி இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரை வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களோட அந்த இன்ஜுரி எல்லாம் போன அப்புறம் இருந்து அதை வச்சு நான் அதை ஒன்று போட்டிருக்கேன். அப்படியே நியூசிலாந்து ஓப்பனிங் பேரை தான் எங்கேயும் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் அவங்களுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்ட் கப்லயுமே அவங்க 2 பேருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து அப்படி ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு நானே வந்து கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு யூஸ் பண்ண கூடாது, தெரிஞ்சு கூட யூஸ் பண்ண கூடாது அப்படின்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். டிம் சைஃபர்ட் 2 பேருமே அங்கேயே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா லைக் செமிஃபைனல்ஸ்லயுமே இந்த வாட்டி ஃபின்னாலன் ஒரு 100 அடிச்சு முடிஞ்சிருச்சு. லைக் ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப நல்லா போக போகுதுன்னு நினைச்சா ஃபைனல்ஸ் தான் ஒரு டிப்பா இருந்துச்சு. பட் அகைன் அந்த கான்பிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. டிம் சைஃபர்ட்மே வந்து ஃபைனல்ல லைக் விக்கெட்ஸ் ஒரு பக்கம் போனாலும் அவர் ஒரு சைட்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அகைன் 2 பேருக்குமே வந்து ஒரு நல்ல டோர்னமெண்டா தான் போயிட்டு இருந்துச்சு வேர்ல்ட் கப்ல. ஸோ அகைன் அந்த ஃபார்ம் கேரி பண்ணி எடுத்துருவாரு, அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியுமே ரொம்ப டிஸ்ட்ரக்டிவா இருக்க போகுது. யாராவது ஒருத்தவங்களுக்கு பட்டாலுமே அந்த பவர் பிளேல ஒரு 80 ரன்ஸ் 90 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பொட்டன்ஷியல் 2 பிளேயருக்குமே இருக்கு. யாராவது ஒருத்தவங்களுக்கு பட்டா கூட போதும். நம்பர் 3 ரஹானே கேப்டன் வேற. போன வாட்டியுமே பார்த்தோம், அவர் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு நல்ல ஆர்சிபி கூட ஒரு பக்கம் விக்கெட் வந்தாலுமே அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அந்த இதுல போன வாட்டி நல்லா ட்ரை பண்ணாரு. பட் அவர் கேப்டன்சி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. அஸ் அ பிளேயரா அவர் நல்லாவே எத்தனை இயர்ஸ்ல பார்த்தோன்னா அவருக்கு ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. எந்த சீசனுமே ரொம்ப லைக் வேர்ஸ்டா பண்ணல. அவர் வந்து அந்த ஆங்கரிங் இன்னிங்ஸ் பிளே பண்ண முடியும். அகைன் போன வாட்டி வந்து அவரை 2 ரோலுமே பண்ணாரு. சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வேணுன்றப்போ நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு, வேணுன்றப்போ கொஞ்சம் ஆங்கரிங்கும் பண்ணிட்டு நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. பட் இந்த சீசன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல. 4th பாத்தீங்கன்னா ரகுவன்சி வந்து போன வாட்டி ஒரு ரொம்ப லைக் அவரோட முந்த வருஷத்தோட எடுத்து பாக்குறப்போ போன வாட்டி வந்து ஒரு டீசென்ட் இதுதான். ஆனா அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் இயர் அவர் இறக்கி விட்டவனே ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு லைக் அவரோட பொட்டன்ஷியல் நாக்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாரு. அவர் போன வாட்டி பாக்குறப்போ நம்ம எந்த அளவுக்கு அதிரடியா இருந்தான்னு தெரியல. போன வாட்டி கொஞ்சம் அந்த நடுவுல லைக் பால்க்கு பால் ரன் ஆட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல அடிச்ச மாதிரி தான் பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்தோடனே அந்த இதுல வந்து எப்போ பால் கேட்டு நல்ல நிறைய ஷாட்ஸ் இருந்தது அவர்கிட்ட. அவர் அடிக்கிறப்பவும் கொஞ்சம் கிளீனா அடிச்சு பார்த்திருக்கோம். இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ப்ரோ சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு அவங்களோட வார்ம் அப் மேட்ச்ல கூட வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர்ஸ் பேட்டிங் லைனப் வந்து நல்லாவே சாலிடா இருக்கு. கிவிஸோட அந்த ஓப்பனர் 2 பேருமே. ஃபின் ஆலன் வந்து ரொம்ப அக்ரெசிவ் அப்ரோச் எடுப்பாரு. அவரோட அப்ரோச்சே எப்பயுமே அப்படிதான். சூப்பர் ஸ்டார்ஸும் இப்படிதான் ஆடுவார் நியூசிலாந்து T20 லீக். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் எல்லாமே சாலிடா இருக்கு. ரகுவன்சியுமே வந்து எப்பயுமே அக்ரெசிவா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அவரோட பேட்டிங் பொசிஷன் மட்டும் தான் கொஞ்சம் சஃபல் பண்ணிருக்காங்க. அதுவும் சாலிடா கொடுத்துட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு
இவரு கேம் கிரீன் யூஸ் பண்றதுதான் எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியல. நம்பர் 3 யூஸ் பண்ணா இன்னுமே ஒரு யூஸ்ஃபுல் சாய்ஸா இருக்கும். ஆனா ரகனேவே வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரகனே அங்கதான் ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் கேம் கிரீனு. ரிங்கு சிங் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 எடிஷனாவே கேகேஆருக்கு ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ஸ்மேனா இருக்காரு. ஒரு பினிஷரா இருக்காரு. சொல்ல போனோம்னா ஒரு நல்ல பினிஷரா இருக்காரு. ரசில் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிற இடத்துல தனியா ஷைன் ஆறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப். அது சூப்பரா எடுத்து கேகேஆர் பண்ணியிருக்காரு. அங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டில இருந்து தான் இந்தியன் டீமுக்கும் வந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவே சாலிடா இருக்கு. இதுல வந்து ரமன்தீப் சிங்கையும் வந்து லாஸ்ட் இயரே வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஒரு சில மேட்ச்லாம் ரசிலுக்கு மேல நிறைய பேட்ஸ்மேனுக்கு மேல அனுப்பி பார்த்தாங்க. ரகுவன்சிக்கு மேலாம் ஒரு மேட்ச் அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு என்னதான் பொட்டன்ஷியல் இருந்து டொமஸ்டிக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாலுமே ஐபிஎல் வந்து ரெகுலரா ஃபெயில் ஆயிட்டு தான் வராரு. மும்பை இந்தியன்ஸ் தான் ஒரு மேட்ச் நல்லா பண்ணாரு. இவரால் பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங்கும் நல்லா ஆடி நல்லா எண்ட் ஓவர்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆனா ஐபிஎல்ல இன்னும் ப்ரூவ் பண்ணல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் ரசிலோட ஆப்ஷன்ஸ்ல இவர் ஏதாவது ஒரு 2 மேட்சாவது நல்லா பண்ணி கொடுக்குறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா பேட்டிங் லைனப் ஸ்டார்டட் தான். ஆமா, கேகேஆர் பேட்டிங் லைனப் பத்தி எனக்கு ஒரு கன்சர்னுமே இல்ல. செம்மையா வச்சிருக்காங்க. அதுவும் பின்னால நான் டிம் சைஃபர்ட் அடிச்ச நாக்கு வந்து இதுல ஈடன் கார்டன்ஸ்ல அடிச்சாங்க. அதான் அவங்களோட மெயினான இது. ஒரு செம்ம டிஸ்ட்ரக்டிவான ஒரு பேட்டிங்கு. பின்னாலன் வந்து ஆர்சிபில இருந்தாரு கொஞ்சம் வருஷம், ஒரு 2 வருஷம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சில பிரான்ச்சைஸ்ல இருந்தாரான்னு தெரியல. ஆனா அப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதா இருப்பாரு. ஆளு கொஞ்சம் ஸ்லிம்மா இருப்பாரு. பார்த்தா அப்படி ஒரு த்ரெட்டனிங்கா தெரியாது. இப்ப வந்து அந்த மசில் எல்லாம் ஏத்தி ஒரு பார்க்கவே கொஞ்சம் டெவஸ்டேட்டிங்கா அடிச்சு நொறுக்கிற மாதிரி வந்தாலே பயமா இருக்கு ஆக்சுவலி. டிம் சைஃபர்ட் ஆன் த அதர் ஹேண்ட் அவருமே வந்து செம்மையான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். அவங்க 2 பேருமே காமிச்சாங்க வேர்ல்டு கப்ல அவங்களால என்ன பண்ண முடியும்ட்டு. இப்பயுமே நல்ல பேட்டிங் ஆர்டர். ரமன்தீப் சிங் வரையும் வச்சிருக்காங்க. ரமன்தீப் சிங்கை நம்ம லைட்டாலாம் எடுத்துக்க முடியாது. செம்ம பேட்டிங் ஆர்டர். நிறையனுமே லைட்டா எடுத்துக்க முடியாது. அதுதான் செம்ம பேட்டிங் லைனப். அகைன் அந்த ரசலோட பிளேஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பிகெஸ்ட் கன்சர்னுக்கு வந்துருவோம். பவுலிங் ஹர்ஷித் ராணா மெயின் பவுலரு ரூல்ட் அவுட். ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட்டே ஆட மாட்டாரு. இவர் ஆகாஷ் தீப் அகைன் அவருமே ரூல்ட் அவுட்டு. இவர் முஸ்தபிசர் வந்து அந்த பங்களாதேஷ் இஷ்யூவால அவருமே ஆட முடியாது. பத்தினா மிட் சீசன்ல வந்து ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மிட் சீசன் வரையும் கேகேஆருக்கு டோர்னமெண்ட் எப்படி போகும்னு தெரியல. ஸோ வந்து டூ லேட் ஆயிருமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. வருண் சக்கரவர்த்தி வெரி டேலண்டட் பவுலர், செம்ம திங்கிங் பவுலர், பிரில்லியன் பவுலர். பட் வேர்ல்டு கப்ல பார்த்தோம் செம்மையா வரையும் அடிச்சிட்டாங்க. ஹி ஷுட் ரீகெயின் இஸ் ஃபார்ம் அகைன். ரீகெயின் பண்ணிட்டாருன்னா அவரால் அந்த பேட்டிங் லைனை பாப்பன ரன் த்ரூ பண்ண முடியும். பட் வந்து அந்த ஃபார்ம் வந்து அவர் ரீகெயின் பண்ணணும். நரேன் அகைன் செம்ம சாம்பியன் பவுலரு, சூப்பரா எல்லா லீக்குமே பயங்கரமா போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் அந்த நரேன் ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டர் வந்து எனக்கு குறைஞ்ச மாதிரி. முடியும் நரேன் வந்தாலே வந்து பார்த்து ஆடுவாங்க. இப்ப எப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு த்ரெட்னிங் விக்கெட் எடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் வரும். அந்த த்ரெட்னிங் ஃபேக்டர் வந்து நரேன்ட்டையும் எனக்கு குறைஞ்ச மாதிரி எனக்கு தோணுது பர்சனலா. பட் வந்து ஹி இஸ் ஆல்வேஸ் அ சாம்பியன் பவுலர். ஸோ வந்து அதுலேயும் எனக்கு கன்சர்ன் இல்லை. ஒருவேளை இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் குட் டேவா அமைஞ்சாலுமே அவங்க ஓவரை மட்டும் பார்த்து ஆடிட்டாங்கன்னா வச்சு இடிச்சிடலாம் இவங்க பவுலிங். வைபவ் அரோரா இஸ் அ பிரில்லியன் பவுலர் ஒன்லி இன் பவர் பிளே. அதுக்கு பவர் பிளேக்கு மேல வந்தாருன்னா மாட்டிக்குவார் அவரும். ஸோ வந்து பவுலிங் வந்து ரொம்பவே டிப்ளீட்டடா இருக்கு. முசரபானிக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், கேம் கிரீன் அண்ட் நரேன் இருக்கும்போது முசரபானிக்குலாம் சான்ஸ் கிடைக்காது. பவுலிங் லைனப் ரொம்பவே டிப்ளீட்டடா இருக்கு. ரொம்பவே கன்சர்னிங்கா இருக்கும். அவங்க வந்து பவுலர் விட்டது கூட ஒரு ஆல்ரவுண்டர் விட்டுட்டாங்க. இன்ஜுரியில போயிட்டாரு ஹர்ஷித் ராணா. இந்த வாட்டி அவர் போனதே வந்து ஒரு பிக் ப்ளோ தான் அவங்களுக்கு. இது இப்ப எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது வந்து அவங்க இப்பதான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த இதுல வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் போறது வந்து வைபவ் அரோரா தான். வைபவ் அரோரா நீங்க சொன்ன மாதிரி பவர் பிளேல அவர் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸ்பின்ல வந்து உங்களுக்கு 2 நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இவங்க 2 பேர்ல அவங்க 2 பேரும் போட்டு அந்த 8 ஓவர்ஸ் வந்து இவங்க யாராவது ஒருத்தவங்க ஒழுங்கா போட்டாலுமே அதை வச்சு நெக்ஸ்ட் ஓவர் போடுறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பவுலிங் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும். அவங்க 2 பேரும் நீங்க சொன்ன மாதிரி இந்த 8 ஓவர் மட்டும் தான் அவங்களுக்கு ஆப்போனன்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்க போகுதுன்னா இந்த இவங்க 8 ஓவர் மட்டும் தான் கொஞ்சம் யோசிச்சு ஓகே இதுல விக்கெட் விட கூடாது ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார் வேணாலும் வச்சு அடிக்கலாம். ஏன்னா நீங்க யாரை சொல்ல முடியும் சொல்லுங்க. ஏதாவது பவுலர் இவர் வந்து போட்டு நடுவில் விக்கெட் எடுப்பான்னு கேட்டா அவங்களுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி. சோ ரொம்ப கஷ்டமா இருக்க போகுதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்தியன் பேசர் தான் பெரிய கன்சர்னா இருக்கு கேகேஆருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அவங்க மேல வந்து யாராவது ஒருத்தர் டிராப் பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல ஓவர்சீஸ் பேசர் வேணும்னா டிம் சைஃபர்ட் இல்லாட்டி ஃபின் ஆலனை கூட டிராப் பண்ணிட்டு கிரீனுக்கு டிராப் பண்ண முடியாது. கொடுத்த காசுக்கு வேலை வாங்கி தான் ஆகணும். ஸோ அவர் டிராப் பண்ண முடியாது. இந்த இடத்துல முஸ்ரபானி கூட ட்ரை பண்ணலாம். நல்ல பவுன்ஸ் இருக்கு, டால் பவுலர்ன்றப்ப நல்ல யூஸ்ஃபுல் சாய்ஸா இருப்பாரு. ஆனா அதுதான் யூஸ் பண்ண முடியாது போல. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல ஒரு பெரிய கேப் இருக்கு.
எப்படி அடைக்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற ஏதாவது நல்ல அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தா கூட போதும். நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டா இந்தியன் டொமஸ்டிக்ல யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களோ அவங்க எடுத்து போட்டு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணா கூட நல்லா இருக்கும். பார்க்கலாம். டாப்ல வந்து கார்த்திக் தியாகி நல்லா போட்டிருந்தது, ஏதோ 3 விக்கெட் ஏதோ எடுத்திருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க கார்த்திக் தியாகி கூட போனா போகலாம். ஏன்னா இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு இந்தியன் பேசருக்கு வந்து நீட் இருக்கு. சோ அவங்களுக்கு தான் போகணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. கார்த்திக் தியாகி நல்ல ப்ராமிஸ் காமிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி நல்லா தான் போட்டிருந்தாரு. ஒரு சீசன்லாம் வந்து துபாயில ஆடும்போதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பிரில்லியண்டா போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ரீசன்னாலயும் அவர் சைட் லைன் ஆயிட்டாரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் பெருசா பார்க்க முடியல. அவருக்கு ஒரு கம்பேக்கா இருந்தாமே நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி பாக்குறதுக்கு. இந்த வாட்டி வழி இல்ல ப்ரோ. இந்த வாட்டி அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா அவருக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வாட்டி அவங்களே ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி இது பண்ணிக்கிட்டா அவர் வந்து நெக்ஸ்ட் லெவல் இந்தியா கூட ட்ரை பண்ணணும்னா இந்த இதுதான் அவருக்கு. ஏதாவது இந்த வாட்டி ஸ்டெப் அப் பண்ணி நல்லா போட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா இந்த பவுலிங் லைனப்ல யாராவது ஒருத்தவங்க நல்லா போட்டாலுமே அதை பாக்குறவங்களுக்கு ஈஸியா எல்லாருமே ரியலைஸ் பண்ணிடுவாங்க இது நல்லா போட்டாருன்ட்டு. அந்த சீசன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா பயங்கர இந்தியன் டீம் உள்ள கிடைக்கிறாங்க. யங்ஸ்டர் வேற. இவங்க அப்படிதான் போகணும். இவங்க முசரபானி எல்லாம் எடுக்க கூடாது. அது உடஞ்சதுதான் பவுலிங். அதை நம்ம இனிமே ஒப்பேற்றவே முடியாது. என்ன பண்ணியுமே அவங்க பவுலிங் பேட்டிங்கை வச்சு இடிக்கணும். அவங்க பேட்டிங்கை வச்சு என்கிட்ட இருக்கு. நம்பர் 9ல வந்து நரேன் வராருன்னா எனக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு, அதை வச்சு நான் ஒரு இடி இடிச்சு பாக்குறேன் அப்படின்ட்டு தான் வரணும். அந்த மைண்ட் செட்ல தான் வருவாங்க. அதை மீறி அவங்க பவுலர்ஸ் யாராவது வந்து நல்லா பெர்ஃபார்ம் அதான் வைபவ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் சாலிடா போட்டுருவாரு அந்த பவர் பிளேல. நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இஸ் ஆல்சோ பேங்கபிள். அந்த மீதி இருக்கிற இடத்துல அந்த ஸ்பாட்ல வந்துட்டு அது பார்ப்போம். அது வந்து யாராவது கொஞ்சம் வந்து போட்டாங்கன்னா வந்து சொன்ன மாதிரி துண்டா தெரிவாங்க. ஸோ அப்படியே நம்ம பேக்கப் ஆப்ஷன்ஸ் போயிருவோம். ஓகே, இம்பாக்ட் பிளேயர்ல பாத்தீங்கன்னா உம்ரன் மாலிக் இருக்காரு. உம்ரன் மாலிக் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல டேலண்டட் தான். அவர் வந்து ஈஸியா வந்து எல்லாரும் பார்த்ததே வந்து என்னடா ஓடி வந்து அவ்வளவு ஃபாஸ்டா போறாருன்றதுனால தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே அவருக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்தியால வந்து அந்த 150 சாலிடா போட்டுட்டு இருந்தது அவர் தான். அந்த இதுல வந்தாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா போட்டாலே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்துட்டே இருக்கு. அதுதான் அவருக்கும் ஒரு பிக் ப்ளோவா இருந்தது. ஏன்னா அவரால் கன்சிஸ்டன்டா பண்ண நினைச்சாலுமே அந்த இன்ஜுரிஸ் இருந்ததுனால அவரால் நெக்ஸ்ட் போக முடியாம ஒரு நாள் எப்போ போறப்போ ஓகே சான்ஸ் கிடைச்சது திரும்ப ஒரு இன்ஜுரி அப்படி வெளில போயிட்டே இருந்தாரு. இந்த வாட்டி வந்து இன்ஜுரிஸ் இல்லாம நெட்ல வர பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் பவுலர்ஸ்க்கு வந்து அங்க நீட் இருக்குன்றதுனால உனக்கு கார்த்திக் தியாகி போகணும் இல்ல இவருக்கு போகணும். இதுல யார் பண்ணாலுமே யாருக்கா ஒருத்தவங்க சான்ஸ் இருக்கு. சோ அதை லைக் யாருக்கு கிடைச்சா அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு பாக்கலாம். அண்ட் அந்த இதுல வந்து அன்குல் ராய் இன்னொரு இம்பாக்ட் பிளேயரா பாக்குறோம். அன்குல் ராய்க்கும் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வந்து போன சீசன்ஸுமே எடுத்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் பெருசா ஒன்னும் எடுத்தது இல்ல. அதுவும் ஒரு நிறைய மேட்சஸ் சான்ஸ் கொடுத்ததுனால டீசெண்டா போட்டிருக்காரு. ரன்ஸும் பெருசா கன்சிடர் பண்ணல. சோ அந்த இதுல வந்து இவருக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டா வருண் இருக்க வரைக்குமே இவருக்கு எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. சோ வந்து இவருக்கு ஆடுறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது. தேஜஸ்வி சிங்னு பேக்கப்ல ஒரு ப்ராமிசிங் விக்கெட் கீப்பர் பேட்டர் இருக்காங்க. 3 கோர்ஸ்க்கு இந்த வாட்டி சைன் பண்ணிருந்தாங்க. சோ வந்து இந்த வாட்டி அவர் வந்து லைக் ஏதாவது கீப்பர்ஸ்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இவரை தான் பேக்கப்பா கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட இன்னுமே 3 ஸ்பின்னர்ஸ் பேக்கப்ல வச்சிருக்காங்க. பிரசாந்த் சோலங்கி, அப்புறம் சர்தாக் ரஞ்சன், தக்ஷ் கர்னா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அங்க அன்குல் ராய் தான் எனக்கு தெரிஞ்சு லீடிங்கா பாப்பாங்க. அவருக்கே சான்ஸ் இல்லைன்றப்ப இவங்களுக்கு திரும்ப ஸ்குவாட்ல சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. ரோமான் பவல் வச்சிருக்காங்க. கேமரூன் கிரீனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ஓகே வெரி குட் சாய்ஸ் தான். ஸ்டார்டிங் லெவன்ல வந்து சான்ஸ் கிடைக்காது. ராகுல் திரிபாதி, அஜிங்கிய ரகானே ஆர் அன்கேஷ் ரகுவன்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்டா ராகுல் திரிபாதி பாக்குறாங்க. கேகேஆருக்கு வந்து ராகுல் திரிபாதி கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பாஸ்ட் எடுத்து பார்த்தா. சோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு குட் சாய்ஸ் தான். மனிஷ் பாண்டவே இன்னும் தூக்கிட்டு தான் சுத்துறாங்க. போன வாட்டி ஏதோ இம்பாக்டா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சாரு நினைக்கிறேன் ப்ரோ. கொஞ்சம் ரன் கூட அடிச்சாரு. பாலுக்கு அடிச்சாரு. அவ்வளவுதான். அந்த டீமே கேவலமா இல்லைன்றதுனால அவரும் குறை சொல்ல முடியல. அதான் அது ஒன்னும் அவரும் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. பட் ஸ்டில் அந்த லோயர் டவுன் ஆர்டர் யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்டா அவரை யூஸ் பண்ணலாம். பிளஸிங் முசரபானி ஒரே சீசன்ல முடிச்சு விட்டாங்க. அவர் நல்லா பண்ணது. ஆனா சிஎஸ்கேல போன வாட்டி வந்து என்ன செய்ய முடியுமோ செஞ்சு வெளில அமைச்சு விட்டுருக்காங்க. அப்புறம் பிளஸிங் முசரபானி அவருக்குமே சான்ஸ் கிடைக்காது. ரச்சின் ரவீந்திரா ஆல்ரெடி டிம் சைஃபர்ட் அண்ட் பின்னாலன் இருக்கும் போது இவருக்கு சான்ஸ் கிடைக்காது. சோ பிளஸிங் முசரபானிக்கே சான்ஸ் இல்லங்கும் போது இவருக்கு கிடைக்காது. அதான் ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க 2 பேருக்கு அதுக்கு இன்ஜுரினா ரச்சின் ரவீந்திரா உள்ள வருவாரு. ஒரு லெஃப்ட் காம்பினேஷன் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் எடிஷன் கிடைக்கும். அவ்வளவுதான் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலேயே 7 இயர்ஸே சொல்லலாம்னு நினைக்கிறேன். கேகேஆர் வந்து ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் பெரிய குறையா தெரியுது எப்பயுமே. ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து அந்த ஆப்கான் பேட்ஸ்மேன் குர்பாஸ் நினைக்கிறேன் அவரை பேங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு. இப்பயுமே அதனாலதான் மேல வந்து டீம் சைட் போட்டு ஆடுற மாதிரி வரும்.
இல்லைன்னா வேற ஏதோ இந்தியன் பிளேயர் இருந்தா கூட அங்க போட்டு கீழே கூட மாத்தி ரொட்டேட் பண்ணி கூட ஆடலாம். இப்ப அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இல்ல பாரு. விக்கெட் கீப்பருக்கும் பேக்கப்பே இல்லாத மாதிரி இருக்கு. பட் அந்த தேஜஸ்வி சிங் இருக்காரு ப்ரோ, 3 கோடிக்கு போய் எடுத்திருக்காங்க. ஏன்னா 3 கோடின்றது வந்து அந்த இதுல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தான் போயிருக்காங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியல. ஓகே, ஓவராலா நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. கேகேஆர் வந்து பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா? அவங்க பவுலிங் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஸ்டார்டிங்ல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கேகேஆர் இந்த வருஷம் வந்துருவாங்க அப்படின்ட்டு தான் நினைச்சேன். பட் ஆஃப்டர் தட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் என்றால் எனக்கு இந்த வருஷம் அவங்க உள்ள போக மாட்டாங்க, பிளே ஆஃப் வரமாட்டாங்க, இந்த வருஷமும் மிஸ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. கேகேஆர் வந்து பிளே ஆஃப் வரமாட்டாங்கன்னு தான் நானே நினைக்கிறேன். ஏன்னா பேட்டிங் நல்லா இருந்தாலும் பவுலிங்ல கொஞ்சம் காம்பன்சேட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு இந்தியன் பேசர் வேணும். இந்தியன் பேசர் இல்ல, ஓவர்சீஸ் பேசரே வேணும். அங்க பேஸ் டிபார்ட்மெண்டே ரொம்ப வீக்கா இருக்கு. எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது இதான் வீக்கா இருக்கு. சோ இது கண்டிப்பா உள்ள வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் அதே தான் சொல்ல போறேன். இந்த வாட்டி நம்ம நோ சொன்னாலுமே யாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடிச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க எப்படி நோ சொல்லலாம் அப்படின்ட்டு. இதை தாண்டி ஏதாவது நடந்ததுன்னா அந்த மேஜிக்குலாம் ரொம்ப சான்ஸ் கம்மி தான். பட் எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் போறது ரொம்பவே கஷ்டம், போக மாட்டாங்க. வித் தட் நோட் அப்படியே நம்ம பிபிகேஎஸ் போயிடுவோம். பிபிகேஎஸ் லாஸ்ட் டைம் ரன்னர் அப்ஸ், ஒரு சரியான டோர்னமெண்ட் அவங்களுக்கு. கேகேஆர் விட்டதை கேகேஆர் வந்து எதையோ சர்ச் பண்ணி விட்டாங்க. அது வந்து பஞ்சாபுக்கு வந்து டைமண்டா அமைஞ்சிருச்சு. ஸோ வந்து அவங்களோட டீமை வந்து அப்படியே ஓவராலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு அண்டர் த கோச்சிங் ஆஃப் ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க, பினாமினலா பண்ணாங்க லாஸ்ட் இயர். ஸோ யா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11 போயிடுவோம். பிரியாங்க் ஷாரியா ஓப்பனிங் வித் பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் சிங் சுமாரான சீசன்னா ஒரு 300 ரன் அடிப்பார். ஆக்சுவலி அவருமே செம கேப்பபிள் பேட்ஸ்மேனு. நம்பர் 3 ஸ்ரேயஸ் ஐயர் போட்டிருக்கேன். நம்பர் 4 மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். நம்பர் 5 நேகல் வதேரா. நம்பர் 6 சஷாங்க். நம்பர் 7 மார்க்கோ யான்சன். நம்பர் 8ல வந்து நான் ஹர்ப்ரீத் பிரார் போட்டிருக்கேன். பட் பார்ப்போம் அவங்க எப்படி ஆடுறாங்கன்ட்டு. நம்பர் 9 லாக்கி ஃபெர்குசன். லாக்கி ஃபெர்குசனும் இனிஷியலா ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ண போறாருங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல மேபி ஒரு ஜேவியர் பாட்லெட்டோ அது மாதிரி யாரையாவது ஆட வைப்பாங்க. ஏன்னா போன வருஷமே ஜேவியர் பாட்லெட்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நம்பர் 10ல வந்து ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 11ல வந்து யுஸ்வேந்திர சகல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ரீயாங்க் ஷெக்டே போன வருஷம் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் ஒரு மேட்ச் நல்லா பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. வைசாக் விஜயகுமார் பார்த்தோம், அவரோட அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுலிங் போட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சே கொடுத்தாரு. ஸோ வந்து அவருமே வெரி இம்ப்ரெசிவ். ஃபைனல்ஸ்லயும் என்னன்னு தெரியல, ஃபைனல்ஸ்லயும் டீசெண்டா பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வெரி இம்ப்ரெசிவ் பவுலர். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். இதுல மேபி ஒரு ஆல்டர் பண்ணும், இன்னொரு ஓவர்சீஸ் ஆட வைக்கணும் அப்படின்னா. ஏன்னா இப்ப இருக்க ஓவர்சீஸ்ல வந்து நம்ம லாக்கி ஃபெர்குசன் போட்டிருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஜேவியர் பாட்லெட் போலாம், அவர் அங்க ஆடிக்கலாம். மார்க்கோ யான்சன் வந்து 2, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து 3. ஸோ வந்து 3 பேர் தான் போட்டிருக்கோம். மேபி அவங்க மிச் ஓவனை கூட எடுத்து ஸ்ரேயஸருக்கு முன்னாடி ஆட வச்சு ஸ்ரேயஸ் நம்பர் 4ல கூட ஆட வைக்கலாம். தே ஹேவ் ஆப்ஷன்ஸ். இல்ல பேட்டிங் வந்து நீ இப்ப போட்டிருக்கல, அதுதான் சாலிடா மெயின்டைன் பண்ணுவாங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இன்னுமே கீழே வருவார்னு நினைக்கிறேன். நேகல் வதேரா மேல ப்ரமோட் பண்ணிட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இன்னுமே கீழே வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரியாங்க் ஷாரியா மட்டும்தான் டாப் ஆர்டர்ல லெஃப்ட். அங்க போல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இல்ல. லாஸ்ட் இயரே இப்படிதான் பண்ணாங்க, சஃபில் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயரும் நேகல் வதேராவும் மாத்தி நேகல் வதேராவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு பிரியாங்க் ஷாரியா. இந்த வருஷம் வந்து எப்படி பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன் சீசன் பண்றா நிறைய பேர் இருந்திருக்காங்க. லாஸ்ட் சீசன் வந்து எக்ஸப்ஷனலா இருந்தது. இந்த சீசனும் அதை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. பிரப்சிம்ரன் சிங் எஸ், அவர் அட்டாக்கிங் அப்ரோச் தான் எடுக்க போறாரு. எப்படியும் ஸ்கோர் பண்ணிடுவார். நீ சொல்ற மாதிரி ஒரு 300 ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. ஸ்ரேயஸ் சாலிடா எப்பயும் போல 2 டபுள் கேர் பிளேயரு நல்லா ஆடி கொடுத்துருவாரு. முக்கியமான மேட்ச்ல தான் கொஞ்சம் போட்டு விட்டாரு. அந்த பவுன்சரும் இப்போலாம் ப்ராப்ளமா இருக்க மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு பேக்கப் தான் வந்து நீ சொல்ற மாதிரி மிச் ஓவன் வச்சிருப்பாங்க. அப்புறம் மேல டாப் ஆர்டர்ல இந்தியன் தான் வச்சிருக்காங்க. பட் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னா அங்க வந்து கூப்பர் கோலனி கூட யூஸ் பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் யூஸ் ஆகாது. பேட்டிங்ல அப்புறம் சஷாங்க் சிங், அவர் வந்து இங்க எப்படி கேகேஆர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரிங்கு சிங் வந்து லாஸ்ட் 4-5 இயர்ஸா இருக்காரோ அதே மாதிரி இங்க சஷாங்க் சிங் செம்மையா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. லாஸ்ட் இந்த ஃபைனல்ல கூட முடிஞ்சு போச்சு, செத்தே போச்சு மேட்ச்ன்றப்போ கொஞ்சம் என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. நானும் இருக்கேன்னு ஏதோ அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒர்ஸ்ட் சினாரியோல கூட இவரோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா இருந்திருக்கு. ஸோ ஃபீல்டிங்லயும் நல்லா பண்றாரு, பவுலிங்கும் போடுவாருன்னு சொல்றாங்க. அவ்வளோவா சான்சஸ் கொடுத்தது இல்லை. அவரோட பேட்டிங்கே போதும், நல்லாவே வெல் ப்ரூவன் நல்லாவே பண்ணியிருக்காரு லாஸ்ட் 2 சீசனா. ஸோ பேட்டிங்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அவங்க எப்பயுமே லாஸ்ட் இயரே வந்து ஒரு பேட்டிங் வந்து கம்மியா தான் போயிருக்காங்க. ஏன்னா அவங்களோட இருக்கிற பேட்டர்ஸே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பவுலிங் இதை நம்பி தான் போறாங்க. அதுவும் இல்லாம நம்ம மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா அந்த மிச் ஓவன் சொன்னோம்ல, அந்த இடத்துல அவங்க வந்து ஒமர்ஜாயும் கூட யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் இயரே யூஸ் பண்ணாங்க. பட் பேட்டிங்ல தான் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல ஒமர்ஜாயில. பவுலிங் வந்து நல்லாவே
சாலிடா பவர் பிளேல 2 ஓவர் போடுவாரு, மிடில் ஓவர்ல, அப்புறம் டெத் ஓவர்ல கூட ஒரு ஓவர் போடலாம். பேட்டிங்ல மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா அவரையும் கூட யூஸ் பண்ணலாம். அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனுக்கு வந்து இவங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல பாரு. 3 ஆப்ஷன் இருக்கு. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இன்ஜுரி ஆனாலும். இல்ல உங்களோட மார்க்கோ டாப் யான்சன் சொல்லுங்க. நம்ம வெரி லைட்டா எடுத்துக்க முடியாது. ஒரு டெரிஃபிக்கான ஒரு ரீசன்ட் பேட்ஸ்மேனா ஃபார்ம், டர்ன் அவுட் ஆயிட்டு இருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் செம bat. வேற லெவல் ஃபார்ம். எப்படி போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து அவரு இந்த பேட்டிங்ல அந்த கேப்பபிலிட்டி எப்படிதான் வளர்த்துக்கிட்டாருன்னு தெரியல, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யா எனக்கு பேட்டிங்ல பெருசா குறையும். நீ சொன்ன மாதிரி பிரியாங்க் ஷாரியா எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வருஷம் சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஏதோ தோணுது. பிரப்சிம்ரன் சிங் முன்னாடி எல்லாம் ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20-25 அடிப்பாரு. இப்ப வந்து அந்த இன்புட் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பாண்டிங் வந்து நல்லா தெரியுது. அந்த 20-25 வந்து அவர் ஒரு 40 அந்த ரேஞ்சுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ஆடினாரு. போன வருஷம் சூப்பரா ஆடினாரு. பட் பிரியாங்க் ஷாரியாட்ட எனக்கு அதே அந்த அட்டாக்லேயே போவாரு. பட் இந்த வருஷம் அவர் எந்த அளவுக்கு சக்சீட் ஆவாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. மற்றபடி வந்து இந்த பேட்டிங் சரியான பேட்டிங். வதேரா ஃபைனல்ஸ்ல கொஞ்சம் சொதப்பிட்டாரு. பட் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரையும் செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ ஆல் டுகெதர் வெரி குட் பேட்டிங். ஸோ அப்படியே நம்ம பவுலிங்க்கு பார்ப்போம். ஹர்தீப் சிங் வந்து பஞ்சாப்க்கு வந்து 2-3 சீசனாவே ரொம்ப எஃபெக்டிவா தான் இருந்துட்டு இருக்காரு. அதனால விக்கெட் அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. எப்போ ஓவர் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து அவர் விக்கெட் எடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த இதுல வந்து அவங்க நெக்ஸ்ட் வந்து யான்சன் வச்சு போடுவாங்க. யான்சன் வச்சு போறப்ப இன்னும் எஃபெக்டிவா தான் இருக்கு. வேர்ல்ட் கப் T20 நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பவுலிங்குமே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஹல் வந்து போன வாட்டியுமே KKR கூட அவர் தான் ஒரு டர்ன் அரவுண்ட் கொடுத்துருப்பாரு. அந்த இதுல மேட்ச் முடிஞ்சு போச்சுன்ட்டு யாரெல்லாம் தூங்கி இருப்பாங்களோ அதுக்கப்புறம் காலையில எழுந்து பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா போய் இவங்க ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இதுல அதே மாதிரி சஹலுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. என்னதான் வந்து அவருக்கு வந்து இந்தியா டீம்ல தூக்கிட்டு இருந்தாலுமே அவர் இப்ப கொடுத்தாலுமே அந்த IPL வந்தா அவரால் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. எந்த வருஷம் எடுத்து பார்த்தாலும் அவர் வந்து 10 விக்கெட் கம்மியா எடுத்த மாதிரி எனக்கு ஏதாவது சீசன் இருக்கா ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நான் மிஸ் பண்ணல. அவர் எப்ப கொடுத்தாலும் விக்கெட், அவர் அந்த விக்கெட் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கு. அவர் முக்கியமா ஏதாவது டைம்ல விக்கெட் எடுக்கணும்னு வரப்போ அவர் கொஞ்சம் பேட்ஸ்மேனை யோசிக்க வைக்கிற மாதிரி பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. எனக்கு இந்த வாட்டியுமே அவர் நல்லா தான் போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ப்ரீத் பார் வந்து அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட்னு எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும் ப்ரோ. ஹர்ப்ரீத் பார் விக்கெட் எடுத்தாருன்னா நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அந்த இதுல அவர் பேட்டிங்லயுமே நம்மளுக்கு தெரியாதப்போ திடீர்னு வந்து அவரால் ஒரு 2 6 3 6 அது மாதிரி அடிக்க முடியும். ஹர்ப்ரீத் பார் வந்து உண்மையாவே ஒரு எஃபெக்டிவ் ஸ்பின்னர் தான். நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன்னா நிறைய பெரிய ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவர் ஓவர் பண்ணிடுறாங்க. அந்த இதுல வந்து ஹர்ப்ரீத் பாரும் சாலும் போடுற நல்லா தான் இருக்கும். அது 3 பேசர்ஸுமே நல்லா சாலிடா இருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸுமே வந்து சாலிடா இருக்காங்க. யுசி சஹல் அப்புறம் ஹர்ப்ரீத் பார் 2 இந்தியன் ஸ்பின்னர்னால இன்னும் கண்டிஷன்ஸ் ரீட் பண்ணி நல்லாவே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வைசக் லாஸ்ட் இயரே வந்து GT கூட தான் நினைக்கிறேன், அந்த வைட் யார்க்கர் கன்சிஸ்டன்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருந்தாரு. சஃப்ரைன் ரோதர்ஃபோர்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கதான் அவரோட அந்த வீக் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அந்த சீசன் ஃபுல்லா அதை யூஸ் பண்ணாங்க. ஸோ வைசக் ஜெக்வர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் போட்டு கொடுத்தாரு. அதை கன்சிஸ்டன்டா பண்றாரு. அதுதான் தேவையே ஒரு டீமுக்கு. ஸோ இந்த பவுலிங் வந்து ரொம்பவே சாலிடா இருக்கு. நான் வந்து இந்த டீமையே ஓவராலா ரொம்ப ஹைலி ரேட் பண்றேன். இந்த டீம் தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா பேக்கப்புமே வந்து ரொம்ப சாலிடா இருக்கு. யார் எங்க வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல மிச் ஓவனுமே ஆஸ்திரேலியாவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த டீம் வந்து நான் ரொம்பவே ஹையா ரேட் பண்ணுவேன். பேக்கப் ஆப்ஷனும் சாலிடா இருக்கு. நீ பேக்கப் பத்தி பேசிடு. இல்ல எனக்கு அவங்க தெரியல, எங்கேயாவது ஒரு பிளான் பண்ணி மிச்சோனையும் கூப்பர் கான்லையும் எப்படியாவது டீமுக்குள்ள நுழைக்கலான்னு பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் அது நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். மேபி ஹர்ப்ரீத் பார் அந்த பிளேஸ்ல கூப்பர் கான்ல எடுத்து நம்பர் 4 அந்த இடத்துல ஆட வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்ஷனும் கிடைச்சிருது இல்ல. அதை கூட அவங்க பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது. வெயிட் அண்ட் சி. அவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நீ சொல்ற மாதிரி. அகைன் அவங்க வந்து ஏன் இவருக்கு ஜேவியர் பாட்லெட் போவாங்க. பென் டார்ஷியஸும் நல்லா பண்ணியிருக்காரு, ஜேவியர் பாட்லெட்டும் நல்லா. அப்ப ஏன் இந்த இது இருக்குன்னா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸா போயிருவாங்க. ஒருவேளை வந்து இவர் எடுத்தா பென் டார்ஷியஸ் எடுத்தா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பேசர் ரொம்ப ஒன் டைமென்ஷனலா ஆயிரும். அதனால வந்து அவங்க ஜேவியர் பாட்லெட் தான் போவாங்க. ஃபெர்கூசன் வந்து அந்த இடத்த வந்து திருப்பி ஃபெர்கூசன் ரீடேக் பண்ணிடுவாங்க. ஃபெர்கூசன் இல்லாத இடத்துல எனக்கு தெரிஞ்சு பார்ட்லெட் தான் போவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் பேசரு. மார்க்கோ யான்சனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆனாதான் பக்காவான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அந்த பென் டார்ஷிஸ். ஏன்னா அவர் பேட்டிங்லயுமே பாத்துக்கே தெரியல. ரீசெண்ட் டைம்ல ஆஸ்திரேலியன் லோக்கல் லீக்ல எல்லாம் பயமா அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கும். மார்க்கோ யான்சனாலும் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஒரு ஆப்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான். ஸோ எல்லாமே சாலிடா வச்சிருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம பேக்கப் பாத்துருவோம். அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய் எப்படி ஸ்னிக் இன் பண்ண போறாருன்னு தெரியல. முஷீர் கான் அகைன் இந்த வருஷம் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இம்பாக்ட் பிளேயரா இறக்கி விட்டாங்க. இந்த வருஷம் திருப்பி அவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. பயாலா அவினாஷ் அவருக்குமே சான்ஸ் கிடைக்கும். ஹர்னூர் பண்ணும். அதுக்கப்புறம் எஃப்ஸ்டாக் ஒரு வச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் 2 மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த டைமும் அவருக்கு சான்ஸ் கிடைக்காது. விஷ்ணு வினோத், வைஷால் நிஷாந்த், பிரவீன் துபே
இவங்க யாருக்குமே சான்ஸ் கிடைக்காது. அவங்க 11 வந்து ஆல்ரெடி சீல்டா இருக்கு. அதான் ஓவராலா உங்களுக்கு பேக்கப்ஸுமே நல்லா இருக்கு. ஓவரால் ஆஸ் அ டீமாவே சூப்பரா இருக்காங்க. ப்ரோ நீங்க சொன்ன நான் நிறைய இதுல பார்த்தப்போ கூப்பர் கான்லி பேர் வந்து அடிபட்டுட்டே இருந்துச்சு. நம்ம திடீர்னு சர்ப்ரைஸா வந்து ஒரு மெயின் லெவல்ல இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க ஏதாவது புதுசா ஃபார்ம்ல சார்ட் அவுட் பண்ணி அவரை போடுறதுக்கு ப்ரோ சொன்ன மாதிரி அவர் உள்ள கொண்டு வரதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆஸ்திரேலியா லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். நிறைய இதுல ப்ரெடிக்டும் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரே வந்து இங்கிலீஷ கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் உள்ள கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்னால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பா 2 ஆஸ்திரேலியன்ல ஒரு ஆஸ்திரேலியன் ஃபோர்ஸின் தான் பண்ணுவாங்க. 3 ஓவர்சீஸ் மட்டும் யூஸ் பண்ணாம எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலா செம்ம ஸ்குவாடா இருக்காங்க. இவங்க வந்து பிளே ஆஃப் சான்சஸ் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை சொல்லு. நானா கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. அந்த டாப் 2ல ஒரு பிளேஸ் இவங்களுக்கு இருக்கும். ஒன்னு மும்பை, ஒன்னு இவங்க 2 பேர் தான் டாப் 2ல இருப்பாங்க. நான் பிலீவ் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஆர் ராஜஸ்தான் அது ஆர்சிபியும் ராஜஸ்தானும் அதுக்கு அடுத்து 3rd 4th அந்த மாதிரி வரும். இந்த 4 டீம் தான் நான் உள்ள போங்கிறேன். ஏன்னா பிபிகேஸ் இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு வெளில போனாங்கன்னா இவங்க எல்லாம் கப்பே ஜெயிக்க மாட்டாங்க. வாழ்நாள்ல அப்படிதான் இருக்கு. ஜெர்சி எல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்கேன். அந்த நம்பிக்கையில எப்படி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டாப் 2 தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த இதுல ஸ்டேயாஸ ரொம்ப நான் பிலீவ் பண்றேன். எந்த டீமுக்கு எடுத்து கொடுத்து கேப்டன்சி பண்ண சொன்னாலுமே அந்த ஃபைனலுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல அவருக்கு வந்து கேப்டன் பண்ணி பஞ்சாப் அப்படியே கொண்டு வந்துட்டாரு. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் 11 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதுல வந்து போன வாட்டியே வந்து ரொம்ப ஹார்ட் கால் தான். ஏன்னா போன வாட்டி என்ன இருந்துச்சு, ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்கணுன்றதுக்கு அப்போ ஏதோ ஒன்று ஜெயிச்சிருச்சு. இந்த வாட்டி எனக்கு பஞ்சாப் ஜெயிச்சா நல்லா இருக்கும் தான் தோணுது. பஞ்சாப் ஜெயிச்சா நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து ஸ்டேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா டாப் 2ல ஒரு ஸ்பாட் இருக்கு ப்ரோ. டாப் பண்ணா வந்தா கூட நல்லா தான் இருக்கும். என்னத்த சொல்றது, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஆல்ரெடி 4 டீமும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால 5வது டீம் உங்கள்கிட்ட கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன். எதுவுமே நீங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டீங்க. ஏன் எனக்கு ஆஸ் எ டீமா இவங்க வந்து ஒரு பயங்கரமான டீம் எல்லாமே இருக்கு. எனக்குமே இவங்க வந்து வெளில போறது இல்ல மினி ஆஸ்திரேலியாவா இருக்கேன்ட்டு வன்மத்தை கேக்குறியாடா? மினி ஆஸ்திரேலியாவா இருக்கேன்ட்டு அப்படி இல்ல. எனக்கு பர்சனலா வந்து ராஜஸ்தான் டிசி இந்த வருஷம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுச்சு. பட் பஞ்சாப் நல்லா பண்ணாலும் எனக்கு ஒரு ஆட்சேபனே இல்லை. ஏன்னா செம டீமா இருக்காங்க. எனக்கு பார்க்கும் போதே தெரியுதுல. அதனாலதான் நான் 5 டீமே கேட்டேன். ஒரு சாலிடான டீமே இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லவுமே தோண மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு சாலிடான டீம். பட் நம்ம 4 டீம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 5ஆவதா ஒரு டீம் சொல்ல முடியாது. 4 டீம் தான் ஸ்பாட். அகைன் அவங்களோட ப்ரோ அதான் சொல்லிட்டேனே. யாரை தாண்டி யாரை தூக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுங்க. என்ன இல்ல வந்தா மேபி அவங்களுக்கு ராஜஸ்தானோட ஸ்பாட்ல தான் அவங்க உள்ள வருவாங்க. பட் ஐ கோ வித் ராஜஸ்தான். இந்த சீசன் நான் ராஜஸ்தானுக்கு தான் கப்பு சுத்துவேன்னு முடிவு பண்ணிட்டேன். சுத்தியே ஆகும் நான். ஸோ ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தாலும் பஞ்சாப் வந்து பேக் டு பேக் அவங்க வந்து பிளே ஆஃப் வந்ததில்ல அவங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயர் பாண்டிங் வந்து வெரி கேப்பபிள். கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சோ பாயிண்ட் ப்ரூவ் ப்ரோ. அவர் வந்து இந்த இதுல நல்லா பண்ணா திரும்ப T20ல வந்து ஒரு கேப்டன் வந்து இப்போ நம்மளுக்கு நல்ல கேப்டன் இருக்காரு. பட் இருந்தாலுமே ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம விட்னஸ் பண்றோம் தொடர்ந்து 2 சீசன் எப்படி பண்ணிருக்காருன்ட்டு. பாயிண்ட் ப்ரூவ் இருக்கு. இந்த வாட்டி அவர் எனக்கு தெரிஞ்சு அதை ட்ரை பண்ணி கண்டிப்பா ஒரு ஸ்பாட் T20லயும் ட்ரை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓவராலா பார்த்தாச்சு. ஓகே, வித் தட் நோட் we come to one conclusion for today's video. So see you then back in the next video. Until then, bye from Rahman de Villiers, Sale President Praveen.